ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. விஜய பார்வதை வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. அது பிக் பாஸாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா இங்கே இந்த டாஸ்க்கு வீக்லி டாஸ்க்கு 3 நாள் நடக்க போகுது. இதில் 3 நாளும் சமைக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா வெறும் வார்டனும் அசிஸ்டன்ட் வார்டன் தான். அது யாருன்னா விஜய பார்வதி, எஃப்ஜே தான். 2 பேருக்கும் சமைக்கவே தெரியாது. எந்த விதத்தில் இவங்களை வந்து போட்டார்னு சத்தியமாக தெரியல. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாதது ஏதோ தெரிஞ்சதை வச்சு செய்ய போகிறாங்க. அது நல்லால இது நல்லாலன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும், ஏதோ ஒரு பிரச்சனை வரணும், கண்டென்ட் வரணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அந்த ரூல்ஸை சொல்லும்போதே வந்துட்டு அவங்க மூஞ்சிலாம் ஆடி போச்சு. விஜய் பாடுறதுல வான்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஐயோ என்ன ஆக போகுது தெரியலேன்னு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுல நிறைய பேர் விஜய் பாடுறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆட்கள், திவ்யா, சபரி, அப்புறம் விக்ரம், எல்லாருமே அப்பயே நினச்ச சண்டை வரப்போகுதுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிமாறக்கூடிய விஷயங்கள் வருது. ஏன்னா டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே வந்து சூப்பராக பேசுகிறாங்க. இருக்கிறதுலே ஆப்டாக இருக்கிறது சுபிக்ஷாக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. துள்ளல் அந்த ஒரு மிடுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th வந்து அந்த மாதிரியே இருக்காங்க. ஏன்னா சின்ன பொண்ணு தானே, கரெக்டாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சூப்பராக இருக்காங்க. திவ்யா அப்பப்போ உரண்டு இழுத்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் விக்ரம் வந்தார். விக்ரம்க்கு அழகாக வந்து அந்த மீசை சூப்பராக சின்னதாக அழகாக வச்சுருக்காரு. மீசை சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்தார். அப்போ இவங்க வந்துட்டு இந்த மீசை எடுத்துடுறா சார் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. மீசை வந்து எங்களோட பரம்பரை மீசை நான் எடுக்க முடியாதுன்னாரு. சரி ஓகே உன் இஷ்டம்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறதுக்காக போகிறாங்க. வெங்காயம் வேணும்னு நாங்கள் அந்த பக்கம் வெங்காயம் கூப்பிட்றாரு. ஆரம்பிச்சிட்டாரா? இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. எந்த வார்டனை வந்துட்டு அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் வந்துட்டு வெங்காயம்னு கூப்பிடுவான். இதெல்லாம் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. அந்த விக்ரம் வந்து நல்ல காலையில் தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்தாப்புல. சரி இதுக்கப்புறம் சூப்பராக பொண்டான்னு நினச்சா வெங்காயம் கூப்பிட்றாரு. நம்மளுக்கு என்னடா இது திருந்தவே மாட்டுறாங்களே இவங்க. அடுத்தடுத்து சேஞ்சஸ் கொடுத்து நல்லா டக்குன்னு பண்ணலாம். ஆனால் ஒரு கேரக்டர் கையில் எடுத்து செம்மையாக வந்து அப்படியே மெதுவாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே ரொம்ப மெதுவாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேசுகிறது டெரராக இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. எது எப்படியோ இந்த 3 நாளை வச்சு செய்ய போகிறாங்க. எஃப்ஜே முஞ்சில் இப்போ சுருங்கி போச்சு. ஆனால் விஜய் பார்வதி டாஸ்கில் வந்துட்டால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த ஹோட்டல் டாஸ்க்லேயே பார்த்துருப்பீங்க, அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா கடைசியாக யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.